இன்னைக்கு நான் பேச போகிற விஷயம் உங்களில் நிறைய பேர்த்துக்கு கனெக்ட் ஆகும். சில நேரங்களில் நமக்கு தோணும், நாம் மட்டும்தான் இன்னும் லோவாக இருக்கிற மாதிரியும், நம்மளை சுற்றி இந்த உலகம் ஃபுல்லாக சந்தோஷமாகவும் ரொம்ப முன்னேறி இருக்கிற மாதிரியும் தோணும். இது நம்ம தவறு இல்லைங்க. நம்ம மூளை இயற்கையாகவே கம்பேர் பண்ணுற ஒரு மெஷின் மாதிரி தான் செயல்படுது. இதைத்தான் சோஷியல் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வாழ்க்கையை நம்ம மற்றவங்களோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ண ஆரம்பித்தா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, அப்வர்ட் கம்பேரிசன். நம்ம விட முன்னேறி இருக்கிறவங்கள பார்க்கும்போது நமக்குள்ள நம்மளை குறைவாக எடை போட ஆரம்பிப்போம். இது அதிகமாக லோ செல்ஃப் எஸ்டீம் நமக்குள்ளே உருவாகும். ரெண்டாவது, ஹைலைட் ரீல் எஃபெக்ட். சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குற ஒருத்தரோட பெஸ்ட் மூமெண்ட் எல்லாமே அவங்களோட எடிட்டட் வெர்ஷன் தான், கட் பண்ணி ஒட்டப்பட்ட அவங்களோட பெஸ்ட் மூமெண்ட்டு தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையை நம்ம ஃபுல் டைம் ரியாலிட்டியோட கம்பேர் பண்ணுறோம். இதனால் எல்லாருமே முன்னேற மாதிரியும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் நமக்கு அப்படி தோணும். ஆனால் உண்மை என்னென்னா, ஒருத்தரோட வாழ்க்கையும் வேறுங்க. ஒருத்தரோட வாழ்க்கையோட வேகம் வேறு, சக்ஸஸ் வர நேரம் வேறு. அதனால் சோஷியல் மீடியாவை இன்ஸ்பிரேஷனுக்காக யூஸ் பண்ணுங்கள், கம்பேரிசனுக்காக இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களை நினச்சிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்க அதை கவனிங்க. உங்களோட ப்ரோக்ரெஸ்ஸை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். மற்றவங்களோட டைம்லைனை வச்சு உங்கள் வாழ்க்கையை அளவிடாதீங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு போட்டி கிடையாது, அது உங்களோட தனிப்பட்ட பயணம். ஒவ்வொரு நிமிஷத்தையும் உணர்ந்து அனுபவித்து வாழ கற்றுக்கோங்க.